ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் முருங்கைக்கீரை அடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை genreviews.online. இவங்க டாப் அண்டு லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸோடைய ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. இது மூலயமா ரொம்பவுமே குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வாங்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போது அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு அரிசி மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம தோசைக்கு அரைக்கிற மாதிரி அந்த பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே வெறுமிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் திருவி எடுத்துக்கலாம். வெங்காயமும் பொடிப்பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம முருங்கைக்கீரையுமே உருவி எடுத்துக்கோங்க. இந்த கம்பு பகுதியெல்லாம் நீக்கிட்டு இந்த இலைகளை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க, அது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல் எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ மொத்தமாக நமக்கு தேவையான பொருட்களாக தேங்காய் துருவி வச்சது, முருங்கைக்கீரை பொடிப்படியாக நறுக்கின வெங்காயம், ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்ச மாவையும் நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட ஆட் பண்ணி வச்சுருந்த வெறுமிளகாய் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரெண்டுமே மிக்ஸ் ஆகணும், இந்த தெரியக்கூடாது. தனியாக வெறுமிளகாய் தூள் தெரிய வந்துருக்கோங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு எல்லாமே ஒரு மிக்ஸடாக ஒரு ஃப்ளேவர் இருக்கும். கட் பண்ணி வச்சு எல்லா வெங்காயத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சுட்டாங்க. இது கூடவே நம்ம துருவி வச்ச தேங்காயுமே இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு வெங்காயம் மிக்ஸ் ஆகிட்டு தேங்காயும் ஆட் பண்ணி அதையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதுவுமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையுமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு மிக்ஸிங் கொடுத்துக்கோங்க. இது கூட நம்ம உருவி வச்சு கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். கீரையும் நல்லாவே மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான், நமக்கு அடைக்கிற மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடை சுடலாம். ஃபர்ஸ்ட் தோசைக்கல்லை அடுப்பில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் நல்லாவே சூடானதும் அதில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அடை மாவு அதில் ஆட் பண்ணி தட்டிக்கோங்க. எப்பவுமே அடை தட்டுக்க ப்ராசஸ் தான், அதே மாதிரி தட்டிக்கோங்க. இதுக்கு அப்படியே 5 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா நல்லா திருப்பி போட்டு ரெண்டுத்தையும் எடுத்துடலாம். கையில் தண்ணி தொட்டுக்கோங்க, ஸோ சுற்றிடும் இல்லாமல். அவ்வளோதான், இப்போ அடையை தட்டியாச்சு. வெந்ததும் ஒரு தோசைக்கல்லேருந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு டேஸ்ட்டான அடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார்